ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு அம்மாஸ் கிராஃப்ட். இப்போது செலவே இல்லாமல் அந்த காலத்தில் பாட்டிங்கெல்லாம் செஞ்ச நல்ல குணமாகக்கூடிய வைத்தியத்தை தான் இப்போ சொல்ல போகிறேன். அது வித்தியாசமாக நான் உங்களுக்கு நோட்டில் பேப்பரில் அதை குறித்து கொடுக்குறேன். நீங்கள் தேவையான போது அதை பார்த்து பயனடையலாம். முழங்கால் வலிக்கு 100 கிராம் வேப்பெண்ணெயில் 7-8 பல் பூண்டு போட்டு காய்ச்சி தடவலாம். ஜலதோஷம் மூக்கடைப்பு இருந்தால் ஓமம், கருஞ்சீரகம், கற்பூரம் இவற்றை பொடித்து அதை பொடி பண்ணி துணியில் கட்டி மூக்கில் உறிஞ்சின்னு வந்தால் ஜலதோஷம் மூக்கடைப்பு சரியாகும். வறட்டு இருமலுக்கு சூடாக வடித்த கஞ்சி தண்ணியில் சாதம் போட்டு வடிக்கிறோம் இல்லைங்களா, அந்த கஞ்சி தண்ணியில் பனங்கற்கண்டு போட்டு குடிக்கலாம். நல்லா தூக்கம் வரணுன்னா ஜீரகத்தை வறுத்து பொடி செஞ்சு வாழைப்பழத்தோடு சாப்பிட்லாம். தூக்க மாத்திரைலாம் போட்டால் பின்னாடி சைடு எஃபெக்ட் வரும். இந்த மாதிரி அணினப்பேட்டி வைத்தியத்தையும் செய்யலாம். பூரான் கடி விஷம் போகணுன்னா தும்பை இலையை சாறு பூசலாம். சாறு பிழிஞ்சு அதை பூசின்னு வரலாம். தலைமுடி நல்லா நீளமாக வளரணுன்னா 100 மில்லிகிராம் தேங்காய் எண்ணெயில் ஒத்தடுக்கு சிவப்பு நிற செம்பருத்தி பூ இருக்கு இல்லையா, நாட்டுப்பூ, அது 5 எடுத்துன்னு செம்பருத்தி இலை 10 போட்டு காய்ச்சி தடவிக்கின்னு வரலாம். அடிக்கடி மலம் கழிக்கிற மாதிரி இருந்தால் மாதுளத்தோல் 1/2 ஸ்பூனு, நெய், வெல்லம், மிளகுத்தூள் 1/4 ஸ்பூன் போட்டு கலந்து சாப்பிட்டு வரலாம். கம்பளிப்பூச்சி கடிச்சிச்சுன்னா முருங்கீரையை அரைச்சி தடவலாம். குழந்த மண் இதெல்லாம் தின்னும் சில குழந்தைங்கள்லாம். அந்த மாதிரி மண்ணெல்லாம் தின்னாக்கா பெருங்காயத்தூள் இருக்குது இல்லைங்களா, அதை கட்டி பெருங்காயத்தை தூள் பண்ணி பச்சை கலரில் கத்திரிக்காய் இருக்குது இல்லைங்களா, அதை அரைச்சி ஜூஸ் மாதிரி பண்ணி அதில் அந்த பெருங்காயத்தை கலந்து அந்த குழந்தைக்கு கொஞ்சோண்டு கொடுத்தோம்னா அது மண்ணெல்லாம் தின்னாது. வாய் கசப்பாக இருந்ததுன்னு வச்சுங்க, இஞ்சி துண்டு இருக்குது இல்லைங்களா, அதை தோல் சீவி எலுமிச்சம்பழம் சாறில் அதை ஊற வச்சு சாப்பிட்டாக்கா அந்த வாய் கசப்பு சரியாகும். இப்போ இதெல்லாம் நீங்கள் எளிய முறையில் வீட்டிலேருந்தே செய்யலாம். அதாவது எல்லா மருந்துகளையும் சாப்பிட்டு கெமிக்கல்லாம் இருக்கிறதுனால உடம்பு கெடுதல் வரும். இதெல்லாம் சைடு எஃபெக்ட் இல்லாது. இதை சாப்பிட்டு இதனுடைய பலன் அடைஞ்சிங்கன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அப்போ தான் நான் இன்னும் நிறைய இது போல் உபயோகமான பொருள் செய்யலாம். இதெல்லாம் நான் எங்கள் வீட்டில் செஞ்சு நாங்கள் பயன்படுத்தி அதனால் பலன் அடைஞ்சதுனால தான் எங்கள் வியூவர்ஸ்க்காக இதை சொல்கிறேன். ஓகே வியூவர்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.